சார் நீட் தேர்வு ரகசியம் எங்க உதயநிதி சொல்லி 4 வருஷம் ஆயிடுச்சு. தற்போதைய ரகசியம் வெளிதான் வந்துட்டாங்க. அவங்க சொல்லி 4 வருஷமாக எதுவுமே நடக்கலை. இன்னைக்கு இந்த 7ஆம் தேதி மே 21ஆம் வருஷம் மே 7ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றாங்க. இன்றைக்கி 7, இன்றைக்கி அது 25வது வருஷம், 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. எந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. உடனடி அவங்க கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னா 2.5 வருஷம் கழித்து கொடுத்தாங்க. இப்போது ஆசிரியர்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. தலைமைச் செயலகத்தில் எல்லா ஊழியர்களும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க 177வது அறிக்கையில் என்ன சொன்னீங்கன்னா ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னாங்க. 50,000 டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர் பெருமக்கள் 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 பேர் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆக சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர். ஆனால் எதுவுமே இன்றைக்கி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் குறுகிய காலம் தான் இருக்குது. சீக்கிரமாக கூட்டணியெல்லாம் சேர்த்து இப்போ அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி 2026 வெற்றிவேல் வீரவேல் இந்த ஆப்ரேஷன் நாம் செய்வோம்.